அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ஒரு 7 மூவிஸ் அப்டேட் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். பார்த்துடலாங்களா? கீர்த்தி சுரேஷும் ராதிகா ஆப்தேவும் ஒரு வெப்சீரிஸ் வந்து நடிக்கிறாங்க. அந்த வெப்சீரிஸோட பேர் வந்து அக்கா. ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அநேகமாக கீர்த்தி சுரேஷ் தான் அக்கா இந்த கெட்டப்லேயே தெரியுது. டீசர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. சீரியஸ் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. கூடி சீக்கிரமே இந்த அக்கா வெப்சீரிஸோட அப்டேட் வந்து வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹிந்தி ஒரிஜினல் தான், தமிழ் டப்பில் இப்போதைக்கு இல்லை. கூடிய சீக்கிரமே அதையும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்வல் ஸ்டூடியோஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜூலை 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில். ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தது. இப்போ மார்வல் ஸ்டூடியோட வந்து இவங்க இணைஞ்சிருக்காங்க, அந்த யூனிவர்ஸுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த டீசர் வந்து இப்போதைக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது, இன்னும் தமிழில் உள்ள. ஆனால் கன்ஃபார்மாக தமிழ் டப்பில் தான் இந்த படம் வரும். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் இந்த படத்துலேருந்து புல்லன்னு ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமாரும் தனுஷும் தான் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. எப்போ நான் ஒரு பிள்ளைய வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த பாட்டை வந்து நான் டெடிகேட் பண்ணுறப்ப அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட லிரிக்ஸ் வந்து இருக்கும். இந்த பாட்டு நல்லாயிருக்கு, போய் கேளுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பார்க்குறது வந்து செம்ம கொடூரமாகவும் இருக்குது, அதே மாதிரி அந்த சாவும் நேச்சுரலாகவும் இருக்குது. ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஸ்டோரி வந்து எந்த ஒரு கான்செப்டில் இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். நானாக காலேஜ் படிக்கிறப்ப தான் இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது 5வது பாட்டா இல்லை 6வது பாட்டான்னு. ஆனால் இதில் வர அந்த சாவுனா செம்ம பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. லக்கி பாஸ்கர் வெற்றியை தொடர்ந்து இப்போ துல்கர் சல்மான் வந்து காந்தான்னு ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்ம மாசாக இருக்குது. இந்த போஸ்டர் வந்து துல்கர் சல்மானே அவரோட எக்ஸ் தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்டும் வரும். இதை எதிர்பார்க்கவில்லை. யூனிவர்சல் பிக்சர் வந்து மீகன் 2 படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை 27 தான் இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீகன் 1ல் சின்ன பொண்ணாக இருந்தது இப்போ வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆயிடுச்சு. அந்த டான்ஸும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. இது பார்க்க தான் க்யூட்டாக இருக்கும். ஆனால் யாருக்காக இவங்க ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும். ரொம்ப கேடிங்க இந்த பொண்ணு, என்னை மிஸ் பண்ணியா வேற கேட்குது. ஃபைனலி ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து ஜூலை 27 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இனிமேல் தான் ப்ராப்பரான ஒரு கேமே இருக்க போதுன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டரும் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வெப்சீரிஸை வந்து நான் இன்னும் பார்க்கலப்பா அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சீரிஸை போய் பாருங்கள், தமிழ் டப்பில் தான் இருக்குது. ஓகே அன்பா, இதேமாரி நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து ஒரு 7 மூவி அப்டேட்டோட நான் வரேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.